வணக்கம் அன்பு குரல் டிவி நேயர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது ஒரு அருமையான திருமண நிகழ்ச்சியும் மற்றும் மாலையில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் தான் பார்க்க இருக்கின்றோம். காலை 11:10 மணி அளவில் தெற்கு கள்ளிக்குளம் அருகே உள்ள செம்பாடு என்ற ஊரில் உள்ள மணமகள் வினிகாவிற்கும் கூடன்குளம் மாப்பிள்ளை ஆஸ்வினுக்கும் திருமணம் நடைபெற்றது. இதை நாம் நமது சேனலில் லைவாக ஒளிபரப்பி இருந்தோம் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை. இனி கூடன்குளத்தில் இரவு நடைபெற்ற திருமண வரவேற்பு வைபவத்தை இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்க வைக்கிறீர்கள். வாருங்கள், நாம் வீடியோவிற்கு செல்வோம். இதுதான் வெட்டிங் இன்விடேஷன், நமக்கு கொடுக்கப்பட்ட இன்விடேஷன். இந்த திருமண வரவேற்பு விழா கூடன்குளம் மேற்கு தெருவில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவிலின் பின்புறம் உள்ள பிச்சையா ஆசிரியர் காம்பவுண்டில் நடைபெற்றது. வாருங்கள், அந்த விழாவிற்கு நாமும் செல்வோம். நீங்களும் இணைந்து விழா முழுவதுமாக பாருங்கள். இரவு 8 மணிக்கு நடைபெற்ற இந்த விழா, வீட்டிலிருந்து இந்த வரவேற்பு விழா நடைபெறும் இடம் வரை வண்ண விளக்குகளால் அலங்கரித்திருந்தார்கள். கூடன்குளம் திரு வீரகுமார் அவர்களின் மூத்த மகன் ஆஸ்வினுக்கும் கள்ளிக்குளம் செம்பாடு சேர்ந்த வினிகா அவர்களுக்கும் நடந்த இந்த திருமண வரவேற்பு விழாவில் ஊரின் அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு விருந்துண்டு வாழ்த்தி சென்றார்கள். அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். பாருங்கள். இந்த திருமண வரவேற்பு விழா மாப்பிள்ளையின் நண்பர்களாலும் மாப்பிள்ளையின் தம்பியின் நண்பர்களாலும் ஒரு சிறப்பான கொண்டாட்டமாக மாறியது. பாருங்கள். இவர்கள் அனைவரும் மாப்பிள்ளையின் நண்பர்கள். அவர்கள் தங்களது மனைவிகளோடு இங்கே வந்திருந்து தங்கள் குடும்பத்தில், அதாவது திருமண பந்தத்தில் ஐக்கியமாக இருக்கும் மணமகனையும் மணமகளையும் வாழ்த்த ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோட்டில் வந்து மணமக்களை வாழ்த்தி சென்றார்கள்.
இது மணமகனின் தம்பி மற்றும் அவரோட நண்பர்கள். அவர்கள் இணைந்து ஒரு திருமண கேக் ஒன்றை பரிசளித்து மணமக்கள் இருவரையும் சாப்பிட சொல்கிறார்கள். இருவரும் கேக்கை வெட்டி அவர்கள் இருவரும் தனித்தனியாக ஊட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அழகே தனி. தொடர்ந்து அவர்கள் இணைந்து அனைவரும் ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். வரவேற்பு விழா முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது. இப்போது மணமகனின் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் இணைந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார்கள். மேடை முழுவதும் உறவினர்கள் கூட்டம். ஃபோட்டோ எடுப்பவர்கள் எப்படி எடுப்பது என்று தெரியாமல் ஒவ்வொருவரையும் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அவர்களை வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் குடும்ப உறவுகள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம். திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம் இருமணமும் ஒரு மணமாய் இணையும் இந்த மகிழ்மணம். திருத்துவ தேவனின் நாமத்திலே திருமணம், திருத்துவ தேவனின் நாமத்திலே திருமணம். திருதூதர் கூடி வாழ்த்தும் தேவ பிள்ளையின் திருமணம், திருதூதர் கூடி வாழ்த்தும் தேவ பிள்ளையின் திருமணம். தனியாயிருப்பது நல்லதல்ல என்றவரே, ஆதாமுக்கு ஏவாளை ஏற்ற துணையை தந்தவரே. மனிதன் தனியாயிருப்பது நல்லதல்ல என்றவரே, ஆதாமுக்கு ஏவாளை ஏற்ற துணையை தந்தவரே. எங்கள் மகள் வாழ்க்கைக்கு மருமகனை தந்தவரே, இன்றும் சுகமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் அருளுமே. எங்கள் மகன் வாழ்க்கைக்கு மருமகளை தந்தவரே, இன்றும் சுகமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் அருளினே. இன்றும் சுகமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் அருளினே. திருமணமாம் திருமணம் புதுமணமாய் நறுமணம்
இருமனமும் ஒரு மனமாய் இணையும் இந்த மகிழ்மனம். குடும்ப ஃபோட்டோவில் இணைய அவர்களுடைய நாயும் வந்துவிட்டது. இதோ ஒரு வழியாக குரூப் ஃபோட்டோ எடுத்து விட்டார்கள். அடுத்து நாம் செல்ல வேண்டிய இடம் சாப்பாடு நடக்கும் இடம். 7 வகை கூட்டுகளுடனும் 2 வகை பாயாசத்துடனும் அருமையான ஒரு வெஜிடேரியன் விருந்து தான். அருமையாக இருந்தது. அருமையான சமையல். காணாவூர் கல்யாணத்தில் கச்சாடி நீரை ரசமாக்கினி குறைவி நீக்கி சுவையை கூட்டி திருப்தியாக செய்தீரே. காணாவூர் கல்யாணத்தில் கச்சடி நீரை ரசமாக்கினி குறைவை நீக்கி சுவையை கூட்டி திருப்தியாக செய்தீரே. இவர்கள் இருவர் வாழ்க்கையெல்லாம் கணிரசமாய் மாறிட சகல ஆசீர்வாதத்தோடு செழித்து வாழச் செய்யுமே. இவர்கள் இருவர் வாழ்க்கையெல்லாம் கணிரசமாகிட சகல ஆசீர்வாதத்தோடு செழித்து வாழ செய்யுமே. சகல ஆசீர்வாதத்தோடு செழித்து வாழ செய்யுமே. திருமணமாம் திருமணம் புதுமரமாய் நறுமணம் இருமனமும் ஒரு மனமாய் இணையும் இந்த மகிழ்மனம். நாமும் அருமையான வெஜிடேரியன் விருந்தை சாப்பிட்டுவிட்டு மொய் எழுதும் இடத்திற்கு வந்து மொய் எழுதிவிட்டு நாமும் நமது வீட்டுக்கு கிளம்ப ஆயத்தமானோம். வந்த உறவினர்களும் மற்றும் விருந்தினர்களும் மணமக்களை வாழ்த்தினார்கள். நாமும் கூடல் டிவி சார்பிலும் குடங்குளம் பொதுமக்கள் சார்பிலும் மணமக்கள் இன்று போல் என்றும் வாழ பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி. நன்றி. நல்வணக்கம்.